வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதாவது மதுரை ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி அண்டு காலேஜஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் போஸ்டிங்ஸை ஃபில் பண்ண சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பட் ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். இதே மாதிரி ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே. ஒரு ரெகுலரைஸ் பண்ண சொல்லி ஒரு கேஸ் 2014 அவர் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2014 இப்போ ஒரு 24 வரைக்கும் நடந்தது. 24-23 இப்போ கடைசியாக அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. பல்கலைக்கழகங்களின் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமாறு ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி தொடரப்பட்ட வழக்கின் சமூக மாற்றங்களை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை முக்கிய காரணி என்று நீதிபதிகள் மாணவர் நலன் கருதி அரசு பல்கலைக்கழக கல்லூரிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டனர். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் உங்களுக்கு இதில் பின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் வேணும்னா இதை வெப்சைட்டில் போய் இந்த கேஸ் நம்பரை போட்டு மொத்தம் ஒரு 40 பேஜ் கிட்டே இருக்கும். ஸோ இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் தான் இந்த மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆர்டர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 11th மந்த்தே பாஸ் ஆகிருந்தது. பட் இப்போ தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காப்பியை ஒரு 40 பேஜுக்கு இருக்குது. மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டீட்டெயிலாக போனோம்னா ஒரு 40 பேஜுக்கு நிறையா இருக்கும். அவர் கேட்டிருந்தது கெஸ்ட் லெக்சரர் ரெகுலர் பண்ண சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ் கிட்ட அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தனால ரெகுலர் பண்ண சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த கேஸ்க்கு அவங்க ரெகுலர் பண்ண சொல்லாமல் வேக்கன்சிஸை ஃபில் பண்ண சொல்லியும் டெம்பரரியாக நீங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடையாது இது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இதே டெம்பரரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபில் பண்ணும்போது அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தபோது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 to 6 months சம்திங் நம்ம சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வேக்கன்சிஸை ஃபில் பண்ணி எங்களுக்கு அதோட மெரிட் லிஸ்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அதோடய வேலைகள் சீக்கிரம் நடந்து இப்போ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி இருக்கானா, இது அப்படி கிடையாது. பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து UGC வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சீக்கிரம் ஃபில் பண்ண சொல்லி அந்த டீட்டெயில் மட்டும் நம்ம இந்த கேஸில் பார்க்கலாம். ஒரு 40 பேஜுக்கிட்ட இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தா போதும். பாயிண்ட்ஸ் 30லேருந்து பார்த்தா போதும். This the court experts the central and state government, university, grant commissions, all the statutory bodies are connected with the higher education cell and to take the steps to fill all the vacancies of teaching faculties in universities and all educational institutions on permanent basis with qualified persons in the interest of students in a particular, the society of at large in general. So இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. The registry of all communicate in order to this order to the Secretary, the Ministry of Human Resource Development, Government of India, and the Secretary of University Grant Commission. Now coming the present case, said the reasons of observation, this court with writ petition disposed of with direction to the respondent to consider the representation submitted by the petitioner on 2/5/2013 to the response on the representation dated submitted responded number 3 and 4 take appropriate decision to the reason ordered in the interest of justice. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்குன்னு அவங்க இதை ஃபில் பண்ண சொல்லி
இதுக்கான டீட்டெயில்டு வந்து அவங்க இதுக்கான ஆர்டரை வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேட்குள்ளே அவங்க ஃபில் பண்ண சொல்லலை. அதனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் வந்து எடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கோர்ட் ஆர்டர் வந்து அவங்க அதுக்கான ஆன்சர் அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு கூட அவங்க திருப்பியும் ஏன் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத கூட அவங்க மேல்முறையீடு பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வருமா, எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேனலில் வரும். ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.